மீனராசி தன்மானத்துக்கு பெயர் போன ராசி, கௌரவத்திற்கு பெயர் போன ராசி. எந்த ஒரு விஷயத்தையுமே விட்டு கொடுக்காத ராசி. கடைசி வரையும் போராட ராசி. இன்னைக்கு ஓடி ஓடி உழைச்சு ஒரு பைசா தனக்குன்னு சேர்த்து வைக்காத, சேமிக்காத ராசி. ஹார்ட் ஒர்க்கிங் அதிகம் உடைய ராசி. பேசிட்டே போலாம். குரு மூலத்திரிகோணம் பலம் பெறக்கூடிய வீடு. சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னாலும் தன்னுடைய ஆளுமை செலுத்தக்கூடிய வீடு. புதனும் தன்னுடைய ஆளுமை செலுத்தக்கூடிய வீடு. ஒரு விஷயங்கள் இல்லைங்க. பல விஷயங்கள்ல திறமைசாலிகள். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த மீனராசிக்காரங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே அதில் வந்து ப்ரொஃபஷ்னலை விட சீக்கிரம் வந்து அந்த விஷயத்த கற்றுக்கிட்டு அந்த விஷயத்த பண்ணக்கூடிய நபர்கள் மீனராசி மற்றும் மீன லக்னத்தில். இன்னைக்கு ஆண்டவனுடைய அனுகிரகம் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காத ராசியை அடி மேலே அன்னைக்கு அடி விழுகிற மாதிரி ஒரு சூழ்நிலை. குருவோடைய அனுகிரகமும் பெருசா இல்லாத ராசி. ஆனாலுமே ஒளிமயமான எதிர்காலம் இருக்கக்கூடிய ராசி. இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ராசியாக பார்க்கப்படுது. இருக்கக்கூடிய 12 ராசியிலையுமே இன்னைக்கு குண நலன்கள் எல்லாமே மாறி இருக்கு. நான் இந்த மாதிரி இல்லவே இல்ல. ஆனா எதுக்கு எடுத்தாலும் எனக்கு சல்லு சல்லுன்னு கோவம் வந்துட்டே இருக்குது. நான் இன்னும் ஒரு விஷயம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளாரையே திடீர்னு பேசிறேன். நெறைய வேலை வாய்ப்புகள இழந்துர்றேன். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வருது. இருந்தாலுமே அது எல்லாத்தையும் எடுத்துக்கலாமா? வேண்டாமா? அப்படிங்கிற தோணல்லயே நெறைய விஷயங்கள் போயிருது. இது எல்லாம் ஏன் நடக்குது? எதனால நடக்குது? என்னோட மைண்டு ஸ்ட்ரெஸ்ஸு வீட்ல இருக்கக்கூடிய நபர்கள் மேல அப்படி ஒரு கோவம் வருது. இது எல்லாமுமே இன்னைக்கு மீனராசி மற்றும் மீன லக்னத்துக்கு பொறுத்துன்னு போயிட்டுருக்குது. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, பொட்டி பாம்பா ரொம்ப தைரியமா, தன்னம்பிக்கையா, துணிச்சலா ஒரு ஒரு விஷயங்களும் பணத்துக்காக ஏன்னா குருவோடைய வீடு 2 வீடு. தனுசு 1, மீனம் 1. அந்த மீனராசிய பொறுத்தவரையும் வந்து ஒரு செல்ஃபிஷ் அப்படிங்கிறது எப்பவுமே பண விஷயத்துல இருந்துட்டே இருக்கும். இது விஷயம் இருந்தா மட்டும் தான் நான் போவேன். ஆனா மீனம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயங்களுமே கத்துக்கிட்டு அதை பண்ணக்கூடிய நபர்கள். அதேபோல அந்த விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பணம் இருந்தா மட்டும் தான் போகக்கூடிய நபர்கள். இந்த ஏனோ தானோன்ட்டு இல்ல ஒரு இதுக்காக பண்றேன், ஒரு நட்புக்காக பண்றேன், ஒரு அறிமுகத்துக்காக பண்றேன் அப்படிங்கிறதெல்லாம் பண்ண மாட்டாங்க. செய்யக்கூடிய விஷயங்கள்ல ப்ராஃபிட் இருந்தா மட்டும் இறங்கக்கூடிய மீனராசி. இன்னைக்கு ப்ராஃபிட் இருக்கோ இல்லையோ வருமானம் வந்தா போதும் அப்படின்னு கலங்கி நிக்கக்கூடிய ராசி. ஆல்ரெடி வந்து ராகு அடிச்சுட்டு போயிருக்காரு. ஜென்ம ராகுவாக 1½ வருஷம் தன்னுடைய கைப்பிடியில வச்சிருந்தாரு மீனராசிய. இன்னைக்கு அதே மாரி ஜென்ம சனியாக சனீஸ்வர பகவான் ஒரு பக்கம் அடிச்சு துவைக்கிறாரா இந்த ராசிய அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ். நீங்களாகவே இல்ல. அதுதான் இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமா இருக்கு. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே இது ஃபெயிலியர் ஆயிரும்ன்னு பயப்பட்டே ஃபெயிலியர் ஆகுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே குடுத்துட்டு இருக்கு. வெளிய என்ன பேசுறாங்க? "உனக்கு என்னப்பா ஜாலியா இருக்க? உனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல." அப்படிங்கிற மாதிரி வெளிய பேசிட்டு இருக்காங்க. ஆனா, இன்னைக்கு உங்களுடைய கஷ்டங்கள் நீங்க வாய் விட்டு சொன்னாலுமே, நீங்க பொய் தான் சொல்றீங்க அப்படிங்கிறத அவங்க நெனச்சுட்டு இருப்பாங்க. பக்கத்துல எல்லாமே நீங்க என்ன ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கீங்க? என்ன பண்றீங்க? அப்படின்னு 1000 கண்ணு உங்க மேல வைக்கிறாங்க. இருந்தாலுமே யாரும் தொட முடியாத உயரத்துல தான் குரு பகவான் உங்கள வச்சிருக்காரு. மத்தவங்களுடைய பேச்ச கேட்டுருக்க மாட்டீங்க. அந்த கேட்காதனாலேயே நெறைய பிரச்சனைகள், நெறைய எதிரிகளுடைய தொந்தரவும் இந்த மீனராசி மற்றும் மீன லக்னம் நெறைய சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தி இருக்கிறவங்க 1000 பேர் மத்தியில இருந்தாலும் தனித்துவமாக ஒரு விஷயத்த செஞ்சு முடிக்கிறதும் சரி, அதேபோல 2வது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கெட்டதுக்கெல்லாம் போகவே போகாது மீனராசி மற்றும் மீன லக்னம். அடுத்தவங்களுக்கு கெடுதல் நெனைக்காத ராசி. ஏங்க எங்களுக்கு மட்டும் இந்த மாரி தொடர்ந்து கெடுதல் நடந்துட்டே இருக்குது அப்படின்னு வருத்தப்படக்கூடிய ராசியாகவும் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கெல்லாமே சுத்தமாவே குணம் மாறி இருக்குங்க. ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறீங்க, எங்கேயோ போ வேண்டிய இடத்துக்கு வேற எங்கேயோ போறீங்க. நீங்களாகவே இல்ல. வீட்ல ஏதாவது ஒரு பொருள வச்சுட்டு போயறது. அதுக்கப்புறம் இருக்கிற இஎம்ஐ எல்லாம் கட்டி முடிக்கிறதுக்கே மறுபடியும் புதுசு புதுசா இஎம்ஐ வாங்குறது. இந்த மாதிரி கடன் வாங்குறதுல நான் ரொம்பவே உஷாரா இருப்பேன். நான் இன்னைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியாமயே கடன் வாங்கிட்டு இருக்கிறேன். நான் எட்டி பார்க்காத உயரத்துல நான் இன்னைக்கு போயிட்டுருக்கேன். இருந்தாலுமே என்னுடைய வளர்ச்சிக்கு இது கம்மி. அப்படின்னு சொல்லாத நாட்களே இல்ல. இன்னைக்கு கூட பிறந்தவங்களுக்காக நான் கஷ்டப்படுறேன். இன்னைக்கு நான் நல்லா வளர்ந்திருப்பேன். இருந்தாலுமே வந்த வழி தெரியாத அளவுக்கு நான் வந்து நிக்கிறேன். இன்னைக்கு எந்த ஒரு பொருளாதார உயர்த்தும், சப்போர்ட்டும் இல்லாம நிக்கிறேன் அப்படின்னு வருத்தப்படாத நாட்களே இல்ல. இந்த சூழ்நிலையில ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது? என்ன மாதிரியான பலன்கள நீங்க சந்திக்க போறீங்க? ராசியில சனீஸ்வர பகவான் ராசிக்கு 12ல ராகு எப்படி இருக்க போகுது? ராசிக்கு 3ஆம் அதிபதி சுக்கிரன். மீன ராசிக்கு ஆகாத கிரகம் சுக்கிரன். ஒரு தைரிய ஸ்தானத்திலே ஆட்சி பெற்றிருக்காரு. ராசிக்கு 4ல குரு, ராசிக்கு 5ல சூரியன் மற்றும் புதன், ராசிக்கு 6ல வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய் மற்றும் கேது. ஒரு கோடு போடுங்க. ராசிக்கு ராகுக்கும், கேதுக்கும் நடுவுல ஒரு கோடு போட்டீங்கன்னா, இந்த ஜூலை மாதத்துல அனைத்து கிரகங்களும் மீன ராசிக்கு உள்ளேயே, அதாவது ராகு, கேதுக்கு உள்ளேயே அடங்கி இருக்கிறத பார்க்கலாம்.
அனைத்து கிரகங்களும் கேதுவை நோக்கி போகிறத பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு கூண்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இன்னைக்கு மீனராசி மற்றும் மீன லக்னம் இருக்குது. என்ன பேசினாலுமே இதிலிருந்து என்னால் வெளியே வர முடியலைங்க. 1000 பேருக்கு 1000 நல்லது கெட்டது சொல்லியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி என்னால் ஒரு சின்ன பிரச்சனையில் வந்து முடியாது. உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி அப்படியே தலைகீழாக மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். 2வது ஒரு வேலைக்கு கடுமையாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். இன்றைக்கெல்லாம் கேது தடை 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 இந்த விஷயந்தான். எங்கே போனாலும் டோர் க்ளோஸ் அப்படிங்கிற ஒரே வார்த்தைகள் தான் இன்றைக்கி உங்களுக்கு போயிட்டுருக்கு. இனி வரக்கூடிய காலங்களில் இது எல்லாமே மாறப்போகுது. ராசிக்கு 6ல் செவ்வாய் கேது. கடன் பிரச்சனைகள் தொடர்ந்து இன்றைக்கி கடன் ஸ்தானத்திலே இருக்கார் செவ்வாயும் கேது. உறவு பந்தம் பாசம் முக்கியமாக இல்லை கடனை வசூல் பண்ணுறது முக்கியமாக. கடன் வசூல் பண்ணுனா வந்து பார்த்திங்கன்னா இந்த உறவெல்லாம் பாதிப்படையுமே. என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாத ஒரு விஷயங்கள். அதுக்கு இணையான நல்ல பல நகை சனி சுக்கிரனை பார்க்குறாரு. அப்போ பொருளாதாரத்தில் மனைவி சார்ந்த ஒரு உயர்வு வர்றதுக்கு காத்துட்ருக்கு. ஆக மொத்தம் ஒரு பக்கம் பாசிட்டிவாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் நெகட்டிவாக இருக்கிற மீன ராசி மற்றும் மீன லக்னம் முதல் மன ரீதியாக ரொம்பவே கடுமையாக பாதிப்படைஞ்சிருக்காங்க. இதற்கு முக்கியமான கிரகமாக சனீஸ்வர பகவான் ராசிநாதன் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறதுனால வேலை சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய படபடப்பு, வேலையில் எப்படியாவது முன்னேற்றம் வரணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஓடுறது, இது எல்லாமே நிச்சயமாக சனீஸ்வர பகவானுக்கு கேட்குது. அவர் என்னதான் ஜென்ம சனியாக இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதி. 1000 கஷ்டங்களை கொடுக்கட்டும், 1000 கவலைகள் கொடுக்கட்டும், ஒரு லாபத்தை கொடுக்காம போகவே மாட்டார். அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சு நவகிரகத்தில் ஈஸ்வரன் பட்டம் பெற்ற சனீஸ்வர பகவான் மட்டுமே தான் இந்த மீன ராசி மற்றும் மீன லக்னத்துக்கு ஒரு முதல் தர யோகாதிபதினே சொல்லலாம். பெரிய யோகாதிபதி இந்த ராசியை பொறுத்தவரையும் செவ்வாய் சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக சனீஸ்வர பகவானை சொல்லலாம். ஏன்னா 2 ஸ்தானம் லாபஸ்தானம் மற்றும் 12ஆம் இடம் 2ஓட ஸ்தானத்தையும் அவர் எடுக்கிறாரு. அதனால் எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் தொழில் சார்ந்த வளர்ச்சிகள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். அதே போல் 5ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திரன் இந்த ராசியை பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யோகாதிபதி கிரகமாக இருந்தாலும் அவர் வந்து பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணாத சூழ்நிலை நிச்சயமாக சனீஸ்வர பகவான் சப்போர்ட் பண்ணுவார். 2வது மருத்துவ செலவுகள்லாம் இனி படிப்படியாக குறையும். என்ன செலவாகுது ஏது செலவாகுதுன்னு தெரியாமையே தொடர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஒரு காம்பினேஷன் இருந்துகிட்டே இருக்குது. இனி வரக்கூடிய காலங்களில் நாங்கள் நிம்மதியாக வாழ்வோமா? நிம்மதி அப்படிங்கிறது வந்து மீனராசியை பொறுத்தவரையும் இனி கிடச்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், நிச்சயமாக கிடச்சிரும். கிரகங்கள் எல்லாமுமே வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் பாவத்தை நோக்கி போயிட்டுருக்கு. அதனால் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இனி வரக்கூடிய காலங்களில் வளர்ச்சிகள் ரொம்ப அதிகரிக்கும். இத்தனை வீழ்ச்சிகள் மட்டும்தான் இருந்தது மீனராசி மற்றும் மீன லக்னத்துக்கு. அக்காவை சப்போர்ட் பண்ணுறேன், தங்கச்சியை சப்போர்ட் பண்ணுறேன்னு கடன் மேலே கடன் வாங்கி இன்றைக்கி அந்த கடனுக்கு உங்களோட பைசாவே கட்டிகிட்டு இருக்கீங்க. இன்றைக்கும் பாருங்கள் அக்காவை சமாளிக்க முடியல. அக்கா பிரச்சனைகள் தீர்ந்துதான் தீரவே இல்லை. இதனால் உங்களுடைய குடும்பத்தில் நிறையா பிரச்சனைகள். 7ஆம் அதிபதி புதன் பாருங்கள் 4ல் பலம் பெற்று இருந்தார். நீயா நானா அப்படின்னு ஒய்ஃபே கேட்குற அளவுக்கு நல்லா சுமூகமாக போயிட்டு இருந்த ரிலேஷன்ஷிப்பு கூட இந்த அளவுக்கு நீயா நானா அப்படிங்கிற பிரச்சனைகள் வரும். என்ன பிரச்சனைகள் வந்தாலுமே நான் தாங்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஆனால் எனக்கு ஜென்ம சனி. அப்போ முதல் எனக்கே பிரச்சனை, நான் எப்படி முதல் இந்த மாதிரி பஞ்சாயத்தை பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாமே நிறையா இருந்திருக்கு. வியாபாரத்தில் சக்ஸஸ் இல்லை. ஏன்னா குரு அஸ்தங்கமாக இருந்து 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. சூரியனோட நெருங்கி இருந்தார். பணம் வருது, ஆனால் போகிற இடம் தெரிய மாட்டேங்குது. பணம் வருது, என்னால் அனுபவிக்க முடியல. பணம் வருது, அது வட்டிக்கே போகுது. இந்த மாதிரி எல்லா வழியிலையும் பாதிப்பு பாதிப்பு பாதிப்பு. இந்த பாதிப்பை கடந்து சாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் மீனராசி மற்றும் மீன லக்னத்துக்கு நிச்சயமாக இருக்குது. அடுத்து குருவோடைய கோச்சாரம் பாருங்கள். மீனராசி மற்றும் மீன லக்னத்துக்கு 5ல் போய் உச்சமாக போகிறாரு. 1000 கஷ்டங்கள் இருந்தாலும் 1000 தடைகள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் குரு உங்களை வச்சுருக்காரு. அதுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்லக்கூடிய, உங்களை அவமானப்படுத்தினவங்க எல்லாத்துக்குமே பதில் சொல்லக்கூடிய காலமாக குருவோடைய பயிற்சியும் இருக்கும். ராசிக்கு 2ல் சனீஸ்வர பகவான் போகும்போது பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் பெரிய ஏற்றத்தை கொடுப்பாரு. ராசிக்கு 12ல் ராகு இருக்கிறனால பயமுறுத்தும். நம்ம வீட்டில் இருந்து பாம்பு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பயம்புறுத்திகிட்டே இருக்குமே தவிர்த்து பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பெருசாக வந்து பார்த்திங்கன்னா ராகு வந்து ஒரு நெருக்கடியோ ஒரு கஷ்டங்களையோ அதிகபட்சமாக கொடுக்க மாட்டார். ஆல்ரெடி அவங்க உங்களை பயமுறுத்திட்டு முடிச்சிட்டாரு. இனி வரக்கூடிய காலங்களில் தொழில் சார்ந்த ஏற்றங்களும் திருமண வாழ்க்கை சார்ந்த பாதிப்புகளும் இனி சற்றே குறையப்படும். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா 6ல் பலம் பெற்ற கிரகம் இருக்கும்போது கடன் நம்ம வேணுங்கிறோமோ வேண்டாமோ அள்ளி கொண்டு வந்து தெளிச்சிட்டு போயிடும். இனி வரக்கூடிய காலங்களில் கடன் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ இனி வரக்கூடிய இந்த ஜூலை மாத பலன்கள் மீன ராசி மற்றும் மீன லக்னத்துக்கு ஒரு முதல் தர யோகத்தை தரதுக்கு காத்துட்ருக்கு. அப்படிங்கிறதுல
எந்த ஒரு மாற்றமும் இல்ல. இப்ப நீங்க கேட்டுட்டு வந்துட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். 40லிருந்து 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்த நம்ம எடுத்து தசா, புத்தி, நடப்பு, அந்தரம் கணிக்கும்போது, கிரகம் பெற்ற பலம், பலவீனம் அடிப்படையில நிச்சயமாக பலன்கள் கூடவோ, குறையவோ செய்யும். அப்படிங்கிற எந்த ஒரு மாற்றமும் இல்ல. தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே 100% பலன்கள் பொருந்தும் அப்படிங்கணும். நீங்க தனிப்பட்ட ஜாதகத்தை ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டா, கீழ இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.